ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். என் முன்னாடி இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டார்க் ப்ளூ, நல்லா இங்க் ப்ளூ மாதிரி ஒரு சாரீ. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீ பாருங்கள். இங்க் ப்ளூவில் மாங்காவாக புட்டா போட்டிருக்கு. அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜெர்மன் பிங்க் பார்டரு. அதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாரீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடம்பு எல்லாம் ஜருகை வச்சு ப்ரொக்கேட் மாதிரி கொடுத்து, சாஃப்டாக கொடுத்து, காப்பர் பார்டர் கொடுத்து, சில்வர் பார்டர் கொடுத்து இருக்கிற அப்படி ஒரு டைமில் இப்போ இந்த ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக, ரொம்ப ரிச்சாக, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக தெரியுவாங்க மிச்ச சாரீஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, நம்ம இப்போ இந்த சாரீக்கு வந்து நம்ம சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம டிசைட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தெரியும், ஆக்சுவலாக தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நல்ல இங்க் ப்ளூ சாரீ, மாங்காய் புட்டா, பார்டர் பிங்க்கு, அண்டு முந்தானையும் பார்த்தீங்கன்னா பிங்க்காக இருக்குது. இப்போ ப்ளவுஸுமே நமக்கு தெரியும் பிங்க்காக தான் இருக்கும்னு. இந்த பாருங்கள், ப்ளவுஸுமே நமக்கு நல்ல பிங்க்கில் வந்து அதே போல் பார்டர் வச்சு தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறோம்னா அப்ளிக் பண்ண போகிறோம். அப்ளிக் வந்து நெக்லைனில் ஆக்சுவலி பாதி போயிருக்கு ஒர்க்கு. நாங்கள் எப்படி வரும்னு தெரியாதனால வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலை. பட் நல்லா வந்தது பிறகு சரி ஓரளவுக்கு பார்த்துட்டு வீடியோக்கு பாடும்போது தான் பாடுறோம் போலுக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நெக்கு வந்து நார்மலாக யூ நெக் போட்டுருவோம்ல, அதே போல் யூ நெக் போட்டுட்டு நம்ம அந்த ஷேப் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து பாதியெல்லாம் எடுத்துகிட்டு போக 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 ரேண்டமாக கொஞ்சம் 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் கொஞ்சம் கூட்டிகிட்டே போய் ஒரு அப்ளிக் மாதிரி எடுத்து பதிச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஷோல்டர் பக்கம் கம்மியாக இருக்குது. போக 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 கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் சென்டர் பாயிண்டில் எடுத்து பதிச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நாங்கள் நார்மலாக என்ன பண்ணியிருக்கோம், ஆரியில் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி அந்த ஜரி போடுவோம்ல 3 லைன்ஸு, அது மாதிரி ஜரி போட்டுட்டு அப்புறம் அடுத்து நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் ஸ்டிச் போடுறதுக்கு மாதிரி அந்த சாரியில் உள்ள கலரை வந்து ஃபோல்டிங்காண்டி அதில் போட்டுட்டு கட் பண்ணியிருக்கோம். அந்த சைடு வந்து நெக் லைனில் போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். பூராமே நமக்கு எந்த அளவு தேவையோ தைக்கிறதுக்காண்டி கேப் விட்டுட்டு ரிமைனிங் கட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்க என்னென்னா, நம்ம இன்டீரியராக பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பாசி வச்சுருக்குல அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஃபோல்டிங் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கோம் அடியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. அப்போ தான் துணியில் இருக்கிற நூல் பிசிறு வெளியே வராது அப்படிங்கிறதுக்காண்டி போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் லாங் டியூப் பீட்ஸ் இருக்கும்ல நார்மலாக, அந்த லாங் டியூப் பீட்ஸை வந்து நம்ம ஜிக்ஸாகாக வச்சுருக்கோம். அது வைக்கும்போது தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு வச்சுருக்கோம். அண்ட் இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம். இந்த ஃப்ளவர் தனியாக ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து அந்த அந்த கொடி வந்து கீழே வர்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த கொடியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ளூ கலர் பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக அந்த அப்ளிக்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பாசி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஜரி கொடுத்துட்டு திரும்ப பிங்க் வந்து த்ரெட் அவுட்லைனில் கொடுத்துரும். மொத்தமே இதில் 3 ஃப்ளவர் தான் கொடுத்துருக்கோம். இந்த இருக்கு பாருங்கள். சென்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த குந்தன் ஸ்டோனில் ராம ஸ்டோன் இருக்குல்ல, நம்ம அது வச்சு அதை சுற்றி ஸ்ப்ரிங் வச்சுட்டு ரிமைனிங் அந்த ப்ளூ வந்து நமக்கு பளிச்சுன்னு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பானி ஸ்டிச் வந்து பூரா கவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பானி ஸ்டிச் தான் பார்த்தோம்னா நம்ம இந்த சைடு பூராமே நம்ம போட்டிருக்கோம். இந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். இந்த பாருங்கள், பானி ஸ்டிச்சு தான் பூரா போட்டிருக்கு. இனி இதை நம்ம கட் பண்ணி தச்சு எடுக்கும்போது தான் நமக்கு வந்து அது எப்படி வருது, நமக்கு இந்த அப்பியரன்ஸ் வந்து நமக்கு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதுதான் ஃபுல் ப்ளவுஸ் ஐடியா. நாங்களாம் ரஃபாக ஐடியா பண்ணி எப்படி வருது அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த ப்ளவுஸில் வந்து கொடுத்துருக்கோம். இனிமேல் இந்த கொஞ்சம் பானி ஸ்டிச்செல்லாம் போட்டுட்டு இனிமேல் இந்த அந்த ட்ரையாங்கிளாக பீட்ஸ் வச்சதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பீட் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்படி போட்டுகிட்டே வந்து அடுத்த வீடியோ வந்து எப்படி வருது நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி விட்றேன். இப்போ இதை நல்லா கீழாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ட்ரையாங்கிளாக டியூப் பீட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இன் பிட்வீனில் பூராமே பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட்ஸாக கொடுத்துருக்கோம். அந்த இருக்குது. நம்ம முதல்ல பார்த்தோம்னா அது வந்து ப்ளைனாக இருந்துச்சு. இப்போ அதை கொடுக்கும்போது பார்த்தோம்னாக்கா நல்லா நம்ம ஃபில்லிங்காக இருக்கும்போது நம்ம நார்மலாக அவுட்லைன் வந்து பார்த்தா நம்ம என்ன செய்வோம், சுகர் பீட்ஸு, அப்புறம் பெரிய பீட்ஸு, சுகர் பீட்ஸு, ஜரி அப்படி தான் போடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கொஞ்சம் கெட்டியாகவும் தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம அந்த மடக்கு தையல் எல்லாம் போட்டதுனால அந்த அந்த பேட்ச் பண்ண அது வந்து வெளியே தெரியல, பிசிறெல்லாம் நமக்கு வந்து வெளியே தெரியல. அதுதான் நம்ம ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃப்ளவருக்கு சைடில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த மடக்கு தையல் எல்லாம் போட்டது இருக்கும். பட் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கனால அது வந்து ரொம்ப தெரியல. இப்போது இவ்வளோ தான். இப்போ இதுதான் வந்து பேக் நெக். இப்போ பேக் நெக் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த நெக்கில் மட்டும் கொஞ்சம் பிசிறு இருக்குது. அது வந்து நம்ம தைக்கும்போது பார்த்தோம்னா அது மடித்து உள்ளே போய் நம்ம ஹெம்மிங்க்கு போயிடும். ஸோ நமக்கு வந்து அதெல்லாம் நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது நெக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளாக வச்சதை வந்து நம்ம பேக் நெக்கில்
ஒரு அவுட்லைனுக்கு கூட நம்ம வேறு எதுவும் ப்ளவுஸுக்கு நம்ம யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பேக் நெக் மட்டும் தான் போட்டிருக்கேன். இனிமேல் நெக்ஸ்ட் அடுத்து வர போகிற வீடியோவில் வந்து நான் ஸ்லீவ் டிசைன் போட்டுட்டு அப்புறம் இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணோம்னா எப்படி வருதுங்கிறத வந்து நான் அடுத்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, இது மாதிரி அப்ளிக் ஒர்க் யார் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்களோ அவளுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.